பாருங்க, இந்த புத்தி சொல்லப்படுது இல்லையா, அதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு சிலருக்கு புத்தி பிடிக்கல இல்லையா, அது அருகாமையில கொண்டு வர்றது தானே, நம்ம நெருங்கி கொண்டு வரணுங்கிற நோக்கம் தானே புத்தி. நாம ஏன் அந்த ஒளியை பாய்க்கிறோம்? அப்போ நம்ம மெய்யாகவே என்ன சொல்றோம்? அந்த ஒளி எனக்கு வேண்டான்னு சொல்றோம். பாருங்கள், அந்த வேஷத்தின் ஒளியை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க இல்லையா? அப்படி ஏமாறலாமா? அது வேஷம் என்று நம்ம கண்டுகொள்ள வேண்டாமா? அதிலிருந்து நம்ம விழித்தெழ வேண்டாமா? 1 கொரிந்தியர் 1:10-11 கொரிந்தியர்கள் கெடுக்கப்படாதிருந்தால் அவங்களுக்கு ஏன் அவர் அருகில் வரும்படி புத்தி சொல்றாரு? அவசியம் என்ன? ஏற்கனவே அவங்களை புகழ்ந்தார் இல்லையா? அருமையா பாராட்டின வசனங்களும் இருக்கிறதா? இருக்கிறது இல்ல. இப்போ எதுக்கு அவங்களுக்கு புத்தி சொல்றாரு? அந்த புத்தி கெட்டதா? கிட்ட வரும்படி கூப்பிடப்படுது, சொல்லப்படுது. புத்திங்கிறது பிரித்தெடுக்குது. உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து அது பிரிவினை செய்யும். ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நாம் ஏற்றுக்கொள்வது நல்லதாய் இருக்கிறது இல்லையா? பிள்ளைகளே, அவர்களுக்கு புத்தி சொல்லுகிற அளவுக்கு எது கெடுக்கப்பட காரணமா இருந்தது? பிரிவினை, தங்கள் விருப்பத்தின்படியான பிரிவினை, மனுஷ மார்க்கத்தின்படியான பிரிவினை, மாம்ச சிந்தையின் பொறாமை, வாக்குவாதம். அடிப்படை அங்கிருந்து ஆரம்பிச்சது. அப்படி கெடுக்கப்பட்டது பாவம் என்று பிள்ளைகள் அறிந்திருந்தாங்களா? உணர்ந்திருந்தாங்களா? உணர்ந்திருந்தால் மேன்மையாய் இருக்கும். இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3:3 கொரிந்தியர்கள் மனிதனை நம்பும்படி பயிற்றுவிக்கப்பட்டு பிரிவினையான போதனைகளால் எத்தனை தேவனுடைய சுபாவங்களை இழந்து மனித சுபாவத்திற்கு இழுத்து சென்றோம் என்பதை நாம் நியாயமாய் பார்க்கிறோமா பிள்ளைகளே? மாம்ச சிந்தையின் சுபாவம், மனுஷ மார்க்கத்தின் சுபாவம், மனித நம்பிக்கையின் சுபாவம் காண முடியாதபடி கண்கள் நமக்கு குருடாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கலாமா? நாம் மற்றவர்களையும் புளிக்க செய்ய மாட்டோமா? நாம் இவ்வாறு இருப்பதினாலே நம்மை சார்ந்தவர்களும் புளிப்பாக்குவாங்களா இல்லையா? அதை அறிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நாம் மட்டும் கெட்டு போகல, அநேகர் என்னை பின்பற்றி கெட்டு போகிறார்களே, புளித்து போகிறார்களே. அப்படி அறிந்தில்லாமல் புளிக்க வைப்பதே பாவமா? பாவம் இல்லையா? இந்த பாவம் 1 கொரிந்தியர் 3:3 எந்த நம்பிக்கையில பிறந்தது? பொறாமை. இயேசு கிறிஸ்துவ அவங்க கொலை செய்யற அளவுக்கு யூதர்கள் எழுந்திருந்தாங்களே, காரணம் என்ன? பொறாமை. மோசேக்கு எதிராக நின்றாங்க இல்லையா? காரணம், உங்க கூட தான் பேசுவாரா, என் கூட பேச மாட்டாரா? அங்கே போதித்த ஒரு இடத்துல என்ன நாம பார்த்தோம்? இல்ல வேதத்துக்கு புறம்பா என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட இங்க என்ன பார்த்தாங்க? அவரை ஒரு துடைத்து போடுகிற அளவுக்கு கடைசியாக தேவனை தள்ளிவிட்டார். பாருங்க, அதுவே பாவம் இல்லையாங்க? நம்ம அப்படி தேவன் வைக்கிறது ஒரு காரியம், ஆனா அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி தள்ளி வைப்பது பாவம் இல்லையா? அவ்வாறு அவங்க மேல் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் நம்பிக்கையை இழக்க பண்ணிச்சு இல்லையா? அது பாவம் இல்லையா? எப்படி 1 கொரிந்தியர் 3:4 அவ்வாறு பிறக்க காரணமா இருந்தது பிரிவினை. அதே 4 இது கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை இழக்க பண்ணதா? எப்படி தெரியும்? அவங்கதான் பவுல் சேர்ந்தவன், அப்போலோ சேர்ந்தவன், அவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப யாரு மேல அவங்க நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு தெரியுதா? அது ஆதாரம் இல்லையா? 1 கொரிந்தியர் 3:4 1 கொரிந்தியர் 1:13-12 ஆதாரம் இல்லையா? அது பாவம் இல்லையா?
இப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் கொண்டிருப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 3:4 அது ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா? மாம்சத்துக்குரியதை தேவன் பாராட்டுவாரா? அது பாவம் இல்லையா? மனுஷரை குறித்து 1 கொரிந்தியர் 3:21 நாம மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லும் போது அது மனுஷனை பார்த்து மேன்மை பாராட்டி அவன் பின்னாடி செல்லும் பொழுது அது பாவமா இல்லையா? அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நாம அது எண்ணி பார்க்காததே, நன்றியோடு இல்லாததே முதலாவது பாவம் தானே. 1 கொரிந்தியர் 1:10-11 மனுஷ மார்க்கமாய் நடப்பதும் மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்க காரணமாயிருப்பது என்ன? எதற்காக புத்தி சொல்லப்பட்டது? எந்த புத்தி தேவைப்பட்டது? பிரிவினையிலிருந்து ஒன்றா வரணும், ஏக மனதா வரணும், ஒரே அடிச்சுவடுக்கு வரணும், ஏக சிந்தையா வரணும், வாக்குவாதத்தை விட்டணும், மனுஷ நம்பிக்கை விட்டணும். அம்மாவா இல்லையா பிள்ளைகளே? அதுக்கு வரும்போதுதான் அது மெய்யான ஒரு நம்பிக்கையாக மாறும். அதுதான் ஒப்புரவாகுதலுக்கு வரும். அங்கே 1 அவங்க கெட்டு போயிட்டே இருக்காங்க, தூரமா போயிட்டே இருக்காங்க. பெரும்போடுகிற வருகிற அளவுக்கு அவங்க தூரமா போறாங்க. கண்கள் குருடாக்குற அளவுக்கு தூரமா போறாங்க. அவங்களுக்குள்ள எதை பற்றி வாக்குவாதம் நடந்தது? 1 கொரிந்தியர் 1:11 1 கொரிந்தியர் 3:3-4 மனுஷனை பற்றி குருபிசம். பாருங்க, அதுல இருந்து நம்ம வெளியே வர வேணாமா? அது பாவம் இல்லையா சகோதரர்களே? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷ மார்க்கமும் மாம்ச நம்பிக்கையும் பொறாமையும் இதெல்லாம் மாம்ச சிந்தையா இல்லையா? உலகமா இல்லையா? ஆமாதானே, உலகம் தானே. இப்ப ரோமர் 8:6-13 மாம்சத்துக்குரியவர்களும் மனுஷ மார்க்கமா நடப்பவர்களும் அந்த பிரிவினையில சீர்பொருந்தாம அதில் நிலைத்திருந்தா அதை குறித்து தேவன் என்கிட்ட அருகில் இருக்கீங்கன்னு சொல்றாரா? தேவனை நேசிக்கிற சுபாவம் சொல்றாரா? அது பாவமா இல்லையா? பாவம்னு நம்ம பார்த்தாதான் நம்மால் பார்க்க முடியாது. தேவன்கிட்ட நம்ம கேட்டோம்னா, தாழ்த்தி கேட்டோம்னா தேவன் அப்பொழுதுதான் நம்முடைய மனம் திரும்புதல தருவார், இருதயத்தை திறப்பார். நான் பார்த்துருவேன், நான் பார்க்க முடியாது, எனக்கு அந்த திராணி இல்லையே. அப்படி இருந்தா அந்த கொரிந்தியர்களே இப்படி போகணும். அப்படியானா இந்த மாம்சத்துக்குரியவங்களும் மனுஷ மார்க்கமா நடப்பவங்களும் அந்த பிரிவினைகளை சீர்பொருந்தாம அதிலே நிலைத்திருந்தா அதை குறித்து தேவன் என்ன சொல்றாருங்க? தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை பரலோகத்தின் சுபாவமா உலகத்தின் சுபாவமா? பொறாமை மாம்ச சிந்தையா? மனுஷ மார்க்கம் மாம்ச சிந்தையா? மனுஷன் நம்புவது மாம்ச சிந்தையா பிள்ளைகளே? இல்லையா? அவ்வாறு இருக்கிறது இல்லையா? அது தேவனுடைய சுபாவமா? மனுஷ மார்க்கமும் மாம்சத்துக்குரியதும் என்ன? கலாத்தியர் 5:24 சொல்றாரு, மனித நம்பிக்கைக்கு மாறாக தேவ நம்பிக்கையுடையவர்களாக நடந்து கொண்டால் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளை நம்ம என்ன செய்திருக்க கடவுன்றார். சிலுவையில அறிந்து மரிக்க செய்யணும். மரிக்க செய்யாம அந்த பிரிவினை நீக்க இயலுமா? ஒப்புரவாக இயலுமா? குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்க இயலுமா? யாக்கோபு 4:1-4 3 யாக்கோபுல 14-16 இதே மாதிரியான கொரிந்தியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் உலகமானதுக்கு எடுத்துச்சா? சண்டை, பொறாமை, இச்சை, விரோதம், ஜென்ம சுபாவம், பெய்த்தனத்திற்கு அடுத்த சில காரியங்கள். பாருங்கள், இது பாவமாக நமக்கு தெரியலையா? தெரிந்திருக்க வேண்டுமா? தேவன் அதை விரும்புறாரா? அங்கே போதிக்கிறவங்க இதெல்லாம் காணுவதற்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு விரும்புறாங்களா? நலமா தானே இருந்தாங்க.
அப்போ 1 கொரிந்தியர் 2:14 வரைக்கும் இவ்விதமான ஆகாத தோழமை, ஆகாத சம்பாஷணை, மனுஷ மார்க்கம், மாம்சத்துக்குரியது, பிரிவினை, வாக்குவாதம், இணக்கமாய் நடந்து கொள்ளாதது, ஏக மனது இல்லாதிருப்பது, பொறாமையா இருப்பது, சீர்பொருந்தாதது, மனித நம்பிக்கை கொள்வது, இவைகள் எல்லாம் தேவனுக்கு எதிரான பாவம் என்று பிள்ளைகள் காண்பதில்லையா? அது பாவமாக இருப்பதில்லையா? தேவன் பாவம் என்று சொல்லாதிருக்கிறாரா பிள்ளைகளே? 2 கொரிந்தியர் 4:3-4 சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நம்மளை பார்த்து அவர் என்ன சுபாவம் சொல்றாரு, அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா அப்படியே தேவன் விட்டு விடுவார் நம்ம நினைக்கலாமா? அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவர் போகலையா? தேவன் அதை ரொம்ப மனப்பூர்வமா செய்வார்னு நம்ம நினைக்கலாமா? சில இஸ்ரவேல் மக்களை அவர் அழிக்கும் போது அவருடைய இருதயம் குழம்பலையா? நாமும் தேவனுடைய பிள்ளைகள் மீட்கப்படுவதை குறித்து ஆவலா இல்லையா? அவங்க குருடாக்கப்பட்டாங்கன்னா பொய்யை தான் நம்புவாங்க. அவங்க சத்தியத்தை அன்பு கூறாம போடுவாங்களே. அப்போ தேவனுடைய வார்த்தை சத்தியத்தை அன்பு கூறாம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போறாங்களே. அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. பிள்ளைகளை நாம் அப்படி இருக்கலாமா? அந்த மக்களை மாதிரி இருக்கலாமா? அவங்க நிலைமை தொடர்ந்து கொஞ்சம் பொய்யை விசுவாசிக்கிற அளவு போயிட்டே இருக்குமே. அப்படி இருக்கும்போது யுகங்களின் தேவனானவர் என்ன செய்யறாருங்க? மனதை குருடாக்குறார். அது நமக்கு வேணுமா? நாம் அப்புறம் சத்தியத்தை நம்ப மாட்டோம், பொய்யை தான் நம்புவோம். கொரிந்து மக்களுக்கு பிறகு அதை நம்பலைன்னா அவங்க தேவனுடைய காரியங்களை நம்ம மகிமைக்கு எதுவா ஏற்றுக்கொள்ளாம போனோம்னா அதுக்கு என்னதான் அடுத்து என்னதான் நடக்கும்? உலகத்தின் மனிதர்களோடு நம்முடைய பிள்ளைகள் அதிக நேரம் செலவிட்டா யாரை மறந்து போவாங்க? தேவனை மறந்து போவாங்க. 1 கொரிந்தியர் 2:8 இருக்கு இல்லையா? அவர்கள் மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே என்று சொல்றார். 2 நாளாகமம் 19:2 துன்மார்க்கத்திற்கு, ஆகாத சம்பாஷணைக்கு, அநீதியான பிரிவினைக்கு, ஒற்றுமையான இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பிரிவினைக்கு, துன்மார்க்கத்திற்கு துணை நிற்பது பாவமாகாதா? யாரா இருக்கட்டுங்க, யார் வேணா நம்மளுக்கு எடுக்க வரட்டும், நாம தைரியமா கர்த்தர் அருகில் நிக்கணும் இல்லையா? நாம ஏன் பயந்து போறோம்? பேதுரு அலைகளை பார்த்து பயந்தான்னா சந்தேகம் வராதா? அவிசுவாசம் வராதா? அங்க இயேசு அருகில் நிற்கிறார் இல்லையா? நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இல்லையா? குமாரனும் குமாரத்திகளை நம்ம ஏற்றுக்கொண்டது இல்லையா? ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் இந்த மனிதனை பார்த்து பயந்து, எதுக்காக மனிதன் பின்னாடி பயந்து போனோம்? என்ன காரணம் கூட சொல்லட்டும். இந்த கொரிந்து மக்கள் ஆகாத சம்பாஷணைக்கு செவி கொடுத்தது ஒரு வேதனையான காரியமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை எப்படி கவனிக்காம இருக்கிறோமோ அவ்வாறு துன்மார்க்கத்திற்கு துணை போகும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று பொய்யாக நம்ம நம்பலாமா? ஜெபம் பண்ணாலும் அப்படி வருமா? அது சேருமா? செயல்கள் இங்க ஆசீர்வாதமா இருந்ததா, முறித்து போடப்பட்டதா? பாருங்க, ஒருத்தர் முறிக்கணும், ஒருத்தர் ஆசீர்வதிக்க கூடாது, சபிக்கணும் தேவன் ரொம்ப விருப்பமா இருக்காரா? சில சந்தர்ப்பம் சொல்றார், கூப்பிட்டு கேட்கலைன்னா நானும் கேட்க மாட்டேன்றார். நீ மறந்தீனா நானும் மறந்துடுவேன்றார். பாருங்க, நம்ம கிடைக்கிற இந்த காலத்தை நம்ம சரியா பயன்படுத்த வேண்டாமா? ஏமாந்து போறோம், இன்னும் ஏமாந்து போறோம். பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம் மிக அருமையானது, தேவன் கொடுத்த பொக்கிஷம். என்னுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்காகவும் என்னுடைய இன்னும் இருக்கக்கூடிய புளித்து போன மக்களை மீட்பதற்காக கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம். நாம் ஏமாற்றப்பட வேண்டாம், நாம் விழித்துக் கொள்வோமாக. 1 கொரிந்தியர் 2:14-15 கொரிந்தியர்கள் எப்படிப்பட்டவரோடு சிநேகம் வைத்துக் கொள்ளக்கூடாது, எப்படிப்பட்ட பழகக்கூடாது என்று எதிர்பார்த்தாருங்க. அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு பழகணும், ஞானவான்களோடு சம்பாசிக்கணும். பாவத்தையே மேற்கொள்ளக்கூட முடியாது என்ற மக்களோடு சம்பாசிக்க கூடாது, மோசம் போயிடும்.
1 கொரிந்தியர் 3:3 கொரிந்தியர்களின் அநீதியான பிரிவினை மூலமாக எத்தனை பாவங்களுக்கு உட்பட்டிருந்தார்கள். இது வெளிப்படுத்தப்பட்டிருந்ததா மறைவா இருந்துச்சா? வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இது பாவம் என்று நமக்கு தெரியலையா? ஜெபிப்போமாக. வேற என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கிறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் தான் விளைச்சலை கொடுக்க முடியும். கொரிந்தியர்கள் அவர்கள் தன்னுடைய பாவத்தை கண்டுகொண்ட பிற்பாடு அவங்க என்ன செய்யணும்? ஒப்புரவாகணும். இல்ல கண்டுகொண்ட பிற்பாடு அமைதியா இருந்தாங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? பாருங்கள், ஒன்றை நீங்கள் கொன்று விட்டு இன்னொன்றை உள்ளே நீங்க கொண்டு வரணும் தானே. ஒன்றை நாம் மரித்து போன பிற்பாடு இன்னொன்றினாலே நாம் அதிகமாக மறுரூபமாகணும். புறம்பானமான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும்னா உள்ள ஏதோ கொண்டு வரணும் இல்ல? அப்ப அதை கொண்டு வர்றதுக்கு இடமளிக்கணுமா வேண்டாமா? இடமளிக்க வேண்டியதா இருக்கிறதா இல்லையா பிள்ளைகளே? ஆமா தானே. நம்ம இன்னையே நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். எதுக்காக நம்ம வீண் வைராக்கியமா இருக்கணும்? என்ன பிரயோஜனம்? அது நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? அந்த மாம்ச சிந்தை நமக்கு எதையாவது கொண்டு வருமா? நம்மளை கீழே தள்ளிக்கிட்டே போகும். நாமே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக நாமே கீழே போனோம். 2 கொரிந்தியர் 6:14-18 அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய கொரிந்தியர்களே, குமாரரும் குமாரத்திகளுமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதிலிருந்து பிரிஞ்சு வரணும்? அசுத்தமானதுல இருந்து. எது அசுத்தம்? மேலே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் என்ன? பாவம் டாலே அசுத்தம் தானே. ஒன்னு அசுத்தம். நான் எங்க இருக்கேன்னு சொன்னா நம்ம இன்னும் பார்க்க தெரியல. அசுத்தம் என்று அவர் பட்டியலிட்டு சொல்றார். 2 கொரிந்தியர் 6:14-16 வரைக்கும் அவைகள் எதனால் அசுத்தமா இருக்குன்னு சொல்றார். அவைகள் என்னவென்று சொல்றார். அதை பிரித்து பார்க்க நமக்கு தெரியலையா? கொரிந்து சபையாரு 1 கொரிந்தியர் 5:6 2 6 எதை குறித்து மேன்மை பாட்டினாங்க பாருங்க? புளிப்பு போய் நம்ம மேன்மை பாட்டலாமா? அது நல்லது அல்லன்னு சொல்றார். பாருங்க, அது விபச்சாரமா இருக்கலாம், வேற ஒரு காரியம் புளிச்சு போயிடும்ல. கள்ளத்தனமான போதனைகளையும் மனுஷ நம்பிக்கைக்கும் நம்ம ஒண்ணா வச்சிருந்தோம்னா புளிக்காதா? புளிக்கும். அதற்கான காரணத்தை சொல்றாரு. அது வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது புளிச்சிரும். இயேசுவான ஒரு லூக்கா 12:1 எச்சரிக்கை கொடுத்தார் இல்லையா? புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை எதுக்கு செய்தாருங்க? மாயம். ஏமாத்திக்கிட்டே இருக்கும். நம்மளை ஏமாத்தோம், நம்முடைய குடும்பத்தை ஏமாத்தோம், நம்முடைய பிள்ளைகளை ஏமாத்தோம். அப்படியானா ஒட்டுமொத்தமான பாவம் செய்வதற்கு, நம்ம குடும்பத்தை கவிழ்ப்பதற்கு அந்த புளிப்பு காரணமாயிடும். நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டாமா? தேவனுக்கு பயந்திருக்க வேண்டாமா? சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டாமா? ஓட்டத்தை கலாத்தியர் 5:7 உங்கள் ஓட்டத்தை தடை செய்கிறவனுக்கு துணை நிற்கலாமா? மற்றவங்க நம்முடைய ஓட்டத்துக்கு தடையா இருக்கிற காரணமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் பாவம் இல்லையா? நம் ஓட்டத்திலிருந்து நின்றுட்டோம் அப்படி நமக்கு தெரியலையே. பூர்வ பாதையிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியலையே. கலாத்தியர் 5:9 பிசைந்த மாவா இருந்த நம்ம, அருமையா வாழ்ந்த நம்ம, இந்த புளிப்பு உப்பு பண்ண நான் காரணமா போயிட்டேனே, அது பாவம் இல்லையா? பிசைந்து வைக்கப்பட்டிருந்த அந்த மாவை உப்பு பண்ணுவதற்கு நானும் ஒரு காரணம். மாம்ச ரீதியான பிரிவினைக்கு துணை நின்றேன், மனுஷ மார்க்கத்திற்கு துணை நின்றேன், வாக்குவாதத்திற்கு துணை நின்றேன், பொறுமைக்கு துணை நின்றேன், விரோதத்திற்கு துணை நின்றேன், மனித நம்பிக்கைக்கு துணை நின்றேன். இதெல்லாம் பாவம் தானே? சாத்தானை நாம் வெட்கப்படுத்தணுமா வேண்டாமா? வெட்கப்படுத்துவது நம்முடைய பிதாவுக்கு மேன்மையா மேன்மை இல்லையா? பாருங்கள், சாத்தானை வெட்கமடைய செய்வோமாக. கலாத்தியர் 5:10 கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுக்கும்படி கலக்கிறவர்களுக்கு நாம துணை செஞ்சோமா செய்யலையா? அறிந்தோ அறியாமலோ கூட போயிட்டோம். அது பாவமா இல்லையா? அப்படியே இன்னும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா?
அது பாவம் தெரியலையா? 2 Corinthians 5:20 அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொரிந்தியில் செய்ய வேண்டியது என்ன? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று அழைக்கிறார். அழைப்பதற்காக நீங்க நன்றி நன்றி சொல்லணும் தானே? ஆமாதானே? தேவனுக்கு நன்றி நன்றி. தேவனே என் மேல் பிரியமா இருந்திருக்கிறீர். பிதாவே என் மேல் இன்னும் நீ பிரியமா இருக்கிறீர். நான் இவ்வளவு செய்த பாவம் செய்த போதும் இன்னும் நீர் பிரியமா இருக்கிறீர். தேவன் நம்முடைய பணத்தை நேசிக்கிறாரா? தேவன் நம்முடைய பொருளை நேசிக்கிறாரா? இருதயத்தை கிழித்து திரும்ப கேட்கிறார். நம்ம அதை கூட பார்க்க தெரியலையா? சாத்தானால் மோசம் போக்குவதற்கு முன்பு இவங்க தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தமே, கழுவப்பட்ட பிள்ளைகளா இருந்தமே, கிரயத்திற்கொண்ட பிள்ளைகளா இருந்தமே. இப்ப நேர்மையற்ற ஒரு பிரிவினை, அநீதியான ஒரு பிரிவினை, தேவனுடைய பிள்ளைகள் ஒற்றுமையா இருந்ததுக்கான அந்த பிரிவினை மனித நம்பிக்கையை நம்ப பண்ணினது, மார்க்க சம்பந்தமான மாம்சத்தை சார்ந்திருக்க பண்ணினது, பொறாமையா இருந்தது, வாக்குவாதம் பண்ணினது, இணக்கத்தை கெடுத்தது, ஏக சிந்தையை கெடுத்தது, ஒரே அடிச்சுவடை கெடுத்தது, வாக்குவாதம் செய்தது, பேதமையா இருந்தது. இதெல்லாம் பாவம் இல்லையா பிள்ளைகளே? தேவனுக்கு விரோதமான பகை பாவம் இல்லையா? விரோதம் எழுப்பினது, சண்டை எழுப்பினது. உலகத்து பவுல் நேர்மையா இருந்தார், அவளுக்கு விரோதமாய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது சண்டை நியாயமான சண்டையா? கொரிந்தியர்கள் போடுறது கனவீனமா எண்ணுகிறார்கள், துடைத்து போடுகிற அழுக்கா எண்ணப்படுகிறார்கள். பாவமா இருக்காதா? கர்த்தர் பாவமா எண்ண மாட்டாரா? இதெல்லாம் நம்ம உணராம இருப்பது எவ்வளவு பாவம். இந்த பாவத்தை உணரும்படியாக நாம் செபிப்போம், நம்பிக்கையோடு செபிப்போம். இந்த பாவத்தை நாம் உணர்ந்து கொண்டால், ஒப்புரவானால், குமாரரும் குமாரத்திகளுமாய் ஏற்று அவர் உங்களை மன்னிக்கிறதற்கான தேவனாயிருக்கிறார். நம் அனைவருக்கும் சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். அதற்காக நாம் நன்றியோடு வாழ்வோமாக. இவைகளெல்லாம் மீட்கும் நோக்கத்தோடு பேசப்படுகிறது. பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் வழிவிலகும் போதும் பெற்றோராகிய நாம் இவ்வாறு நீங்கள் சாந்தமாய் சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை மீட்கப்படுவார்கள். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றும் போது நிச்சயமாய் மீட்கப்படுவார்கள். அவர்களை கெடுப்பதோ, அவர்களை சபிப்பதோ, அவர்களுக்கு சில காரியங்களை நாம் வீணாக்குவதோ, அதை காட்டிலும் நாம் இவ்வாறு வேலை செய்கிற பொழுது இன்னும் அதிகமான நன்மை கொடுக்கும் என்று நாம் நம்பிக்கையோடு இருப்போம். இப்படி நம் பிள்ளைகளை ஆகாத தோழமையிலிருந்து நாம் பாதுகாப்ப தேவன்கிட்ட ஜெபத்திலே போராடுவோம். அவனுக்கு உதவி செய்யும்படி கேட்போம். அவர் பலமானவர், வார்த்தையில் பலம் உள்ளது. நாம் ஒன்றுமில்லை. நாம் இப்படிப்பட்ட தவறுகள் நம்முடைய பிள்ளைகள் செய்திருக்கலாம், நேர்மையான பிள்ளைகள். ஆனாலும் அந்த வார்த்தை உள்ளிருக்கிறபடினாலே அவர்கள் ஒப்புரவாகும்படி நாம் செபிப்போமா? பரலோக பிதாவே, எவ்வளவு நீதியாய் வாழ்ந்த பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், கிரியத்திற்கு கொல்லப்பட்டவர்கள், பவுலுக்கு புகழ்ச்சியாய் வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவின் நாளிலே புகழ்ச்சியாய் இருப்பவர்கள், நிருபமாய் இருந்தவர்கள், வாசிக்கும்படியாக வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களையும் சாத்தான் கெடுத்து விட்டானே. பிதாவே, எங்களுடைய பிள்ளைகளை காப்பதற்கு நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கவும், உம்முடைய பாதுகாப்பு, கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று சொல்லுகிறார். ஆகிய உம்முடைய பலத்திலே காக்கப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். பிதாவே, பிள்ளைகளை ஒப்புரவாக உதவி செய்யும், தங்கள் பாவங்களை காண உதவி செய்யும், தங்களுடைய பாவங்களில் இருந்து மீள உதவி செய்யும், மாம்ச ரீதியான மார்க்கத்தை விட்டு விலக உதவி செய்யும், மனித சிந்தையை விட்டு விலக செய்யும், மாம்சத்தின் சிந்தையை விட்டு விலக உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, தயவு செய்து எங்களுடைய எல்லா பாவங்களை சுத்திகரிப்பீராக. தாழ்த்தும் போது நிச்சயமாய் எங்களை சுத்திகரிப்பீர். பிதாவே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும்.
உம்முடைய பிள்ளைகளை மீட்டெடும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தாழ்மையான இருதயத்தை கொண்டு வரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதற்கான பெருமைகள் உங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையில் உங்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாங்கள் தாழ்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.